அடுத்த கொஷின் கவனிங்க. என்ன கேட்டிருக்காங்க, எ மேஷன் யூசஸ் த எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் வந்துட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெக்டாங்குலர் ஃப்ளோர் ஆஃப் ரூம், ஒரு ரூம் இருக்குது, அதில் இருக்கிற ரெக்டாங்குலர் ஃப்ளோர் இருக்குல்ல, அதுக்கான ஏரியா வந்துட்டு இவ்வளோ ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இஃப் ஹி டிசைட்ஸ் தட் த லென்த் ஆஃப் த ரூம் வில் பி ரெப்ரசன்டட் பை இது. ஓகேவா? ஸோ 2 × x+2 அப்படிங்கிறது லென்த் அப்படின்னா பிரெத் வந்துட்டு என்ன? ஓகேவா? வாட் வில் பி த வித் ஆஃப் த ரூம் பி ரெப்ரசன்டட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸுங்கிற டேர்ம்லேயே வந்துட்டு நம்மளை டினோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா மெத்தடும் இருக்குது, ஈஸி மெத்தடும் இருக்குது, ரெண்டுமே சொல்கிறேன், இங்கே பார்த்துக்கோங்க. கட்டிட வேலையால். ஓகேவா? ஸோ கட்டிட வேலை பார்க்குற ஒருத்தர் வந்துட்டு ஒருவர் அறையின் செவ்வக வடிவத்தில் தரையின் பரப்பளவு. ஓகேவா? ஸோ செவ்வக வடிவம் இருக்குது. ஸோ செவ்வக வடிவத்தோட பரப்பளவு வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ அதோட நீளமும் கொடுத்துட்டாங்க. இந்த நீளம் இருக்குல்ல, ஸோ நீளமும் கொடுத்துட்டாங்க. என குறிக்கப்பட்டால் அகலமானது எக்ஸின் சார்பாக பின்வருவனவற்றுள் எது? ஸோ இதில் எது வந்துட்டு அகலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கொடுத்துருக்க கிவன். ஓகேவா? ஸோ ஏ அப்படிங்கிறது ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஒரு செவ்வகத்தோட பரப்பளவு. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? எல் இன்ட்டு பி. ஓகேவா? ஸோ எல்லுக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 2x³ + 16 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எல் வந்துட்டு எவ்வளோ இருக்குது? 2 × x+2 அப்படின்னு இருக்குது. பி என்னன்னு தெரியுமா? தெரியாது, அதனால் நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் எதை காமனாக வெளில எடுக்கலாம்? 2 2 இதுலேயும் 2 டேபிள் வருது, இதுலேயும் 2 இருக்குது. ஸோ அப்போ 2 காமனாக வெளில எடுத்துடலாமா? அப்போ x³ + 8 அப்படின்னு இருக்குமா? 2 தான் வெளில போயிடுச்சு. 2 8 16, அதில் 2 வெளில போயிடுச்சு, 8 மட்டும் பாக்கி அங்கேயே இருக்குது. ஸோ அடுத்தது 2 × x+2 × b. ஓகேவா? ஸோ 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கா, ஈக்குவல்ட்டிக்கு இந்த பக்கம் வரப்போ என்ன ஆகிடும்? டிவிஷனில் வந்துடுமா? ஸோ அப்போ நம்ம இதை டிவிஷனில் எழுதிக்கலாமா? ஸோ இது ஃபுல் டேர்முமே டிவிஷனில் எழுதிக்கலாம், நம்மளுக்கு b தான் தேவைப்படுது. ஸோ b = 2 × x³ + 8 டிவைடட் பை 2 × x+2. ஓகேவா? ஸோ இது வந்து டிவைடட் பையில் இங்கிட்டு வந்துருச்சு. LHS = RHS, அதனால் நம்ம மாற்றி மாற்றி எழுதிக்கலாம். 2 க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ இதை நம்ம என்ன கிடைக்குது நம்மளுக்கு? x³. அப்போ 8ஐயும் நம்ம க்யூப்பில் எழுதலாம்னா எப்படி எழுதலாம்? 2³ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா? டிவைடட் பை x+2. ஓகேவா? ஸோ அப்போ இது பார்க்க எப்படி இருக்குது? a³ + b³ அந்த ஃபார்மேட்டில் இருக்கா? ஸோ a³ + b³ ஃபார்முலா என்ன? a + b × a² + b² - ab. ஓகேவா? ஸோ ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ், மாறி மாறி வரும். ஸோ அப்போ அந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் என்ன கிடைக்கும்? x+2 × x² + 2² - ab. ஸோ 2x. ஓகேவா? ஸோ டிவைடட் பையில் என்ன இருக்குது? x+2 இருக்குது, அது அப்படி எழுதிக்கலாம். x+2க்கு x+2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ பாக்கி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? x² + 4 - 2x. ஓகேவா? ஸோ இதை ஆர்டராக எழுதணுன்னா எப்படி எழுதணும்? x² - 2x + 4 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதுதான் வந்துட்டு என்னது? பிரெத்து. ஓகேவா? ஸோ இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன்னு எடுத்துக்கலாம். 2x³ + 16 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஏரியா. ஸோ லென்த் எவ்வளோ? 2 × x+2. ஓகேவா? பிரெத் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா, இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, எக்ஸுக்கு பதிலாக 1 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 × 1³ வந்துட்டு எவ்வளோ? 2 தான். 2ஓட 16 ஆட் பண்ணால் 18. ஸோ அப்போ ஏரியா = 18. இப்போ எல்லுக்கு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 1 + 2 வந்துட்டு எவ்வளோ? 3. ஸோ 3 2s are எவ்வளோ? 6. அப்போ லென்த் வந்துட்டு எவ்வளோ? 6. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா என்ன? L × b. ஸோ 18 = 6 × b. ஓகேவா? 6 இந்த சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடுமா? அப்போ b = 18/6. 1 6 is 6, 2 6 are 12, 3 6 are 18. ஓகேவா? ஸோ ஆப்ஷனில் பார்க்கணும். ஆப்ஷனில் வந்துட்டு எதை வந்துட்டு 1 போட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா 3 கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். இப்போ இந்த பாருங்கள், இங்கே 1 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 தான் கிடைக்கும், நம்மளுக்கு 3 கிடைக்காது, அதனால் இது கிடையாது. ஸோ அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம் அப்படின்னா -3 தான் கிடைக்கும், நம்மளுக்கு +3 தான் தேவை. ஸோ அதே மாதிரி இந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். இதில் 1 -2 +3 +4. அப்போ 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 2 + 1 வந்துட்டு எவ்வளோ? 3. ஸோ அப்போ சிக்கு வந்து கிடைக்குது. அடுத்தது இதில் பாருங்களேன், இதில் பண்ணோம் அப்படின்னா 1 + 2 3,
3 மைனஸ் 4 வந்துட்டு எவ்வளோ -1. அப்போ நம்மளுக்கு 3 கிடைக்குதா? கிடைக்கல. ஓகேவா? ஸோ இது மாதிரி ஆப்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி இதை போட்டு பார்க்கலாம். ஸோ போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கு மட்டும்தான் வருது? இந்த ஆன்சருக்கு மட்டும்தான் வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். புரிஞ்சுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய லெசன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா மெத்தட் தாங்க நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு தேவையில்லாமல் இதை குழப்பிக்க வேணாம். இருந்தாலும் ஆப்ஷன் வைஸுக்காக சொல்கிறேன். சப்போஸ் இந்த ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு மறந்துருச்சு, இல்லை இந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் குழப்போம், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கே அதனால் ப்ளஸ்ஸே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குழப்போம். அந்த மாதிரி குழப்புறவங்க வந்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு பாருங்கள். ஈக்குவலாக இதே 3 இங்கேயும் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1 மட்டும்தான் போட்டு பார்க்கணுமானா கிடையாது. 2 3 எது வேணால் போட்டு பார்க்கலாம். நம்மளுக்கு 1 போட்டோன்னா ஈஸியாக இருக்கும், அதனால் நம்ம 1 போட்டுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ புரிஞ்சதில்ல? தேங்க்யூ.